Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியின் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை என்ற விடுதலை பயண நூலில் வரக்கூடிய இறை வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, தர்மையான நாளிலே ஆண்டவர் நம் அனைவரையும் அவர் வாழ்வு தரக்கூடிய உணவாக இருந்து வருகிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார். நமக்கு முழு சக்தியையும் பலனையும் தரக்கூடிய ஆன்ம உணவான நற்கருணையையே நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். எனவே அந்த நற்கருணையை பெறக்கூடிய ஒவ்வொரு தருணமும் வாழக்கூடிய நற்கருணையின் பிள்ளைகளாக நாம் உருமாற வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை, அழைப்பை, ஒரு மிகப்பெரிய பாதையை இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய பணிகளையும் தான் விரும்பிய இறையாட்சியின் பாதையையும் இந்த சமூகத்தில் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிறைவாக பெற வேண்டும் என்ற யோவான் நற்செய்தியாளருடைய இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பாக நமக்கு கொடுத்து சென்ற நற்கருணையை பற்றிய சிந்தனையை இன்றைய வழிபாட்டிலே நாம் நினைவு கூறுகிறோம். எனவே அன்றாடம் நாம் பெறக்கூடிய அந்த நன்மையிலிருந்து வாழ்வின் நன்மைகளை எடுத்து செல்வோம் என்ற உறுதியோடு இந்த தெய்வீக பலியிலே நாம் அனைவரும் நம்மையும், நமது குடும்பங்களையும், நமது குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் தாமே அதற்குண்டான துணை அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் இந்த பலியின் வழியாக நமக்கு கொடுத்திட மன்றாடுவோம். தவறிய நேரங்களுக்காக தற்போது மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, இந்நாட்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 40 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீர் எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பகுதி. பிலிப்பு அவ்வாறு புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசரான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீர் அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு எனக்கு தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்ற ஒருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களையெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 66. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரின் கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலியை கேட்க செய்யுங்கள்.
நம் கால்களை இடற விடவில்லை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்து உரைப்பேன். அவரிடம் மன்றாட நான் வாய் திறந்து அவரை ஏத்தி புகழ என்ன எழுந்தது. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 44 51 முடிய உள்ளவை. இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே,
மீண்டும் ஒரு நாளை இறைவன் நமக்கு சிறப்பான விதத்தில் அமைத்து கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வதற்குண்டான நலன்களை அவர் சிறப்பாக அமைத்து தந்திருக்கிறார். இன்னுமாக ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு காலங்களில் பாஸ்கா காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவருடைய இந்த வாரத்தில் அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படக்கூடிய காரியம், ஒவ்வொரு நாளும் விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. அப்படி என்றால் இந்த மண்ணுலகில் மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக இருப்பது உணவாக இருக்கிறது. எனவேதான் இந்த எதை வேண்டுமென்றாலும் நாம் நிறைவு பெற்று விட்டோம், தன்னிறைவு அடைந்து விட்டோம், இது எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய மனம் வருமே. ஆனால் உணவை மட்டும் எப்போதும் இது எனக்கு போதும், நிறைவு என்று வெறுத்து ஒதுக்குவதில்லை. ஏனென்றால் சில நேரத்தில் காலையிலையும் சாப்பிட்ருப்போம், மதியமும் சாப்பிட்ருப்போம், இரவும் அதே உணவை மீண்டும் எவ்வளவு மகிழ்ச்சியோடு ருசித்து சாப்பிடுகிறோமோ அது எதற்காகவென்றால் நிச்சயமாக இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதற்காக, தொடர்ந்து ஒரு சக்தி வேண்டும் என்பதற்காக, தொடர்ந்து நம்முடைய காரியங்களை செயல்களை ஆற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகம் சார்ந்த உணவை நாம் எப்போதும் தேடி செல்லுகிறோம். எனவேதான் ஆண்டவர் கூட தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு தன்னை நினைவாக கொண்டாட வேண்டும், தன்னை ஒவ்வொரு நாளும் அவர்கள் மீண்டும் மீண்டும் இன்புற வேண்டும் என்று நினைத்த போது நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்கிவிட்டு சென்றோம் என்றால் எப்போதும் அவர்கள் நிறைவாக நிலையாக என்னை நினைத்திருப்பார்கள் என்ற ஆவலோடு தன்னுடைய உடலையே நாம் உண்ணக்கூடிய உணவாக, அதுவும் நிலைவாழ்வை தரக்கூடிய உணவாக நற்கருணையை ஏற்படுத்தி செல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிக அருமையாக ஆண்டவர் சுட்டி காட்டக்கூடிய செய்தி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. ஏனென்றால் இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை ஆண்டவர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்த போது 5000 பேருக்கும் 4000 பேருக்கும் அந்த அப்பத்தை பழுகச் செய்த போது கூட அவரை எதிர்பார்த்து வந்தவர்கள் எதற்காக வந்தார்கள்? இனி எங்களுக்கு ஒரு வாழ்வு பிறந்து விடாதா? நாங்கள் மகிழ்ச்சியோடு இருந்து விட மாட்டோமா? இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் எல்லாம் எங்களை சுமைகளாய் அழுத்துகின்றதே, எங்களுக்கு மீட்பு எங்கிருந்து வரும், எங்களுக்கு விடுதலை எங்கிருந்து வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் மத்தியிலே ஆண்டவர் கொடுத்த அளப்பரிய ஆசீர்வாதமான மலை பொழிவை போன்ற வார்த்தைகள் அவர்களது வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தந்தன. ஒருவேளை இவர்தான் எங்கள் மெஸ்ஸியாவாக இருக்க முடியும், எங்களுக்கு இவர்தான் புதிய வாழ்வை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்த போது ஆண்டவர் ஆற்றிய அரும்பெரும் அடையாளங்களில் ஒன்றான 5000 அப்பங்களை பழுகச் செய்தவுடன் நிச்சயமாக எங்களது வயிறை நிரம்பச் செய்த இவர் எங்களை அரசராக ஆளக்கூடியவராக இருக்கலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் ஒளிர்விட்டது. ஆனால் நிலையற்ற உணவோடு நிறுத்திவிட ஆண்டவர் விரும்பவில்லை. இதைத்தான் நாம் அரசர்கள் நூலிலே எலியா இறைவாக்கினரோடு வரக்கூடிய சாரிபாத் கைம்பெண்ணோடு இணைத்து பார்க்கிறோம். சாரிபாத் கைம்பெண்ணை அணுகக்கூடிய எலியா இறைவாக்கினர் தன்னுடைய சாதாரண பசியை போக்க அவரிடத்திலே அணுகுகிறார். ஆனால் இறைவனுடைய மாபெரும் அருங்கொடை மறுப்பு முதலாவதாக அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அதையும் கடந்து அவர் மீண்டும் தன்னிறைவை அடையக்கூடிய சூழ்நிலையை இறைவனுடைய அடியாருக்கு கொடுப்பதனால் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே கடவுள் அவருக்கு செய்த உதவிக்காக கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை, மாவும் தீரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இறைமகன் பிறப்பதற்கு முன்பாகவே இறைவாக்கினர் எலியா வாயிலாக நிகழ்த்தப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவருடைய காலத்திலும் நிச்சயமாக 5000 மக்களுக்கும் 4000 மக்களுக்கும் இன்னும் தன்னை தேடி வந்த ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் அவர்கள் எந்த அடிப்படையில் அவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேடி வந்தார்களோ அவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அருள் பெற்றவராக, இறை மகனாக, ஆண்டவர் இயேசுவாக தன்னை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருந்தார். எனவேதான் தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடு இவர்களுக்குள் ஏற்பட்டு விடக்கூடாது, அன்றாடம் அவர்களை உசுப்பேற்றக்கூடிய ஒரு காரியம் வேண்டும், அவர்களை அன்றாடம் ஒரு சக்திக்குள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆண்டவர் மிக அற்புதமாக தன்னுடைய உடையிலேயே தன்னுடைய உடலையே நிறைவாழ்வு தரக்கூடிய உணவாக, ஏறக்குறைய ஆண்டவருடைய உயிர்ப்பை கடந்து 2000 ஆண்டுகளை கடந்த பின்னரும் இன்றும் இந்த நற்கருணையில் ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த நற்கருணை உயிரோட்டம் பெறுகிறதென்றால் அது ஆண்டவருடைய உண்மையான உணவாக மட்டுமே இருக்க முடியும். இதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வை
நற்கருணையில் இன்றும் உயிர் இருக்கிறது, இன்றும் அந்த நற்கருணை நமக்கு நன்மையை கொடுக்கிறது என்ற நம்பிக்கையின் ஒரு வரலாற்று நிகழ்வை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 1995 திருத்தந்தை யோவான் பவுல் அவர்கள் அமெரிக்க தேசத்தை சுற்றுப்பயணத்தில் இருந்தார். அப்போது திருத்தந்தை அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அவருக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக செய்யப்பட்டிருந்தன. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருத்தந்தை திடீரென்று ஒரு நாள் அந்த சுற்றுப்பயணத்திலே சொல்லுகிறார், நான் இன்று செல்லக்கூடிய வழியில் ஒரு பல்திமோர் என்ற மாகாணத்திலே ஒரு குரு மடத்தை நான் சந்தித்து விட்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவருடைய பாதுகாப்புக்கு வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் திருத்தந்தையிடம் தாழ்மையோடு கேட்கிறார்கள், இது எப்படி சாத்தியமாகும்? திடீரென்று ஒரு இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள். இருப்பினும் திருத்தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற அந்த குருமடமானது பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகிறது. அங்கு பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்காக பணியாளர்கள் சுற்றிலும் அந்த குருமடத்தை சுற்றி பரிசோதனை செய்கிறார்கள். அந்த குருமடத்திலே நாய்கள், மோப்ப நாய்கள் மற்றும் கருவிகளை எல்லாம் கொண்டு பரிசோதித்து கொண்டிருக்கிறார்கள். திருத்தந்தை அவர்களும் வந்து விடுகிறார். அப்போது அந்த நாய் ஒன்று சிற்றாலயத்தின் உள்ளே பரிசோதனைக்காக உள்ளே விடப்பட்ட போது அது மீண்டும் மீண்டுமாக சிற்றாலயத்தில் நின்று குரைக்கிறது. இவர்களுக்கு பலத்த சந்தேகம். திருத்தந்தை அவர்களும் வந்துவிட்டார்கள். இப்படி இந்த நாய் இங்கு ஏதோ ஒன்று இருப்பதை பார்த்து குரைக்கிறதே, யார் இருக்கிறார், என்ன இருக்கிறது என்று மீண்டும் மீண்டுமாக அவர்கள் சுற்றி முற்றியும் தங்களை பரிசோதிக்கக்கூடிய நிலையிலே திருத்தந்தை சிற்றாலயத்தின் உள்ளே வந்து சொல்லுகிறார், 5 அறிவு கொண்ட நாய்க்கு தெரிகிறது இங்கே ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று. இந்த சிற்றாலயத்திலே வேறு யாரும் இல்லை, மாறாக அந்த நற்கருணை மட்டுமே அங்கே இருக்கிறது. திருத்தந்தை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார், 5 அறிவு கொண்ட நாய்க்கு தெரிகிறது இங்கே ஒருவர் உயிரோடு பிரசன்னமாகி இருக்கிறார், நீங்கள் அறியவில்லையா என்று கேட்டு அந்த இடத்தில் முழந்தால் படியிட்டு ஜபித்து சென்றதாக வத்திக்கான் செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமே அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, 2000 ஆண்டுகள் கடந்தாலும் சரி, இன்னும் உலகம் எல்லளவும் இருந்தாலும் சரி, வாழும் உயிருள்ள இறைவன் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையில் பிரசன்னமாய் இருந்து கொண்டே இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் மறுப்பும் இல்லை. எனவேதான் இப்போது கூட நமது தமிழகத்திலே ஆங்காங்கே சில ஆலயங்களில் நற்கருணைகளில் ஏற்படக்கூடிய அதிசயங்கள் நிச்சயமாக இறைவனுடைய மாபெரும் வல்லமை அதில் பொங்கி எழுகிறது என்றே சொல்லலாம். ஒருவேளை நாம் பல நேரங்களில் நம்முடைய ஆலயங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 24 மணி நேரமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நற்கருணையின் ஆதருடைய திருமுகத்தின் முன்பாக அமர்ந்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய உள்ளங்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள்? எவ்வளவோ பேர் தன்னுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தங்களுடைய கவலைகள், நோய்கள் இவை அனைத்திலிருந்தும் குணம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஏற்படுத்திய அந்த நற்கருணையை பார்த்து தங்களது எண்ணங்களை எல்லாம் கொட்டி தீர்க்கும் போது அதிலிருந்து அடையக்கூடிய சுகம் என்ன? நிச்சயமாக ஆண்டவர் ஏற்படுத்திய நற்கருணையின் பலன் இவ்வாறாகத்தான் எழுந்தது. சோர்ந்து போயிருந்த சீடர்கள் முதலாக தங்களை ஒன்றுபடுத்தி திருத்தூதர் பணிகள் நூலிலே வாசிக்கிறோம், தாங்கள் ஒன்று சேர்வதற்கு காரணமாகவே இருந்ததே மிகப்பெரிய காரியம் அப்பம் பழுகுதலாகவே இருந்தது. ஏனென்றால் தாங்கள் ஒன்று சேர்ந்த போது ஆண்டவரை நினைவு கூற அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது, அது அவர்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்தது, தாங்கள் தொடர்ந்து பணி செய்வதற்குண்டான அனுமதியை அந்த நற்கருணை அவர்களுக்கு தந்தது. எனவேதான் இன்றும் அதை ரசித்து ருசித்து உணர்கிறார்கள். கார்மேல் மடத்து சபையிலே இருந்த ஒரு அருட்சகோதரி ஒருவர், புனிதையாக திருநிலைப்படுத்தப்பட்டவர், அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் இவ்வாறாக பதிவு செய்கிறார். எப்போதும் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகுந்த சிரத்தையிலே மிகுந்த கஷ்டத்திலே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் குருவானவர் திருப்பலி முடிந்து அவருக்கு நற்கருணையை தன்னுடைய அறையிலே கொண்டு வந்து வழங்குவாராம், எழுந்து வர முடியாத சூழ்நிலையினால். அப்படி அந்த நற்கருணையை ஒவ்வொரு நாளும் உண்ட பிறகு அவர் ஒரு சுறுசுறுப்பை, ஒரு சக்தியை அனுபவிக்கிறார். எல்லா நாளும் அப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையே அந்த நற்கருணையை உண்ட பிறகுதான் துவங்குகிறது ஒவ்வொரு நாளும். அப்படி அவர் ஒரு புதுவிதமான பலனை நற்கருணை உண்ட பிறகு அனுபவிப்பதை தன்னுடைய வாழ்வு நூலில் எழுதுகிறார். அப்படி ஒரு நாள் அந்த குருவானவர் அந்த உயிருள்ள அப்பமாகி அந்த நற்கருணையை வழங்குவதற்கு பதிலாக சாதாரண அப்பத்துண்டை வழங்கி சென்றிருக்கிறார். ஏறக்குறைய தான் அருந்திய பிறகும் எழ முடியாத சூழ்நிலை. அந்த சகோதரிக்கு ஒரு சந்தேகம், ஏன் என்று என்னால் எழ முடியவில்லை, ஏன் என்று என்னால் சாதாரண காரியங்களை செய்ய முடியவில்லை, இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகிறேனே என்று சொல்லி மீண்டும் அந்த குருவானவரை அழைத்து கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு நாளும் உங்களை சோதிக்க நினைப்பேன், ஆனால் இன்று உங்களை சோதித்தேன், நிச்சயமாக
அந்த உண்மை இறைவனை நீங்கள் கண்டு கொண்டீர்கள். நான் வழங்கியது சாதாரண அப்பம்தான், எனவே திருப்பலியின் போது வசீகரிக்கப்பட்டதை கொடுக்கவில்லை என்று சொல்லி மனம் வருந்தி மீண்டுமாக அந்த சகோதரிக்கு உண்மையான வாழும் கடவுள் வாழக்கூடிய ஆண்டவர் இயேசுவை அவரது வாயில் வைத்தவுடன் மீண்டும் அவர் அற்புத சுகத்தை பெற்றதாக தன்னுடைய சுயசரிதையின் நூலிலே பதிவு செய்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இன்னும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்பது ஆண்டவர் நமக்கு விடுத்து சென்ற செய்தி. அவரை அன்றாடம் உண்ணக்கூடிய நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மையை நாம் வாழ்வில் வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வி. வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நன்மையை வாங்கினாலும் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் செய்வதில்லை என்ற வாக்கு நமது வாழ்வில் இருந்துவிடக்கூடாது. மாறாக நன்மையை பெற்ற அந்த கணமே, நற்கருணையை பெற்ற அந்த கணமே, ஆண்டவர் இயேசுவை போன்ற நற்பணி செய்வதற்கு நான் புறப்பட தயாராக இருக்கிறேன் என்ற சிந்தனையை எடுத்துச் செல்வதுதான் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறித்தவளுடைய கடமையாக இருக்க முடியும். எனவே இந்த அருமையான நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் அன்றாடம் திருப்பலிகளில் கலந்து கொள்வோம். ஒவ்வொரு முறையும் திருப்பலிகள் கலந்து கொள்ளும் போது அந்த வாழக்கூடிய உயிருள்ள நற்கருணையை பெறுகிறோம். நாம் நன்மையாக நற்கருணையாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த நற்கருணையில் வாழ்ந்த ஆண்டவர் இயேசு செய்த காரியங்களை நாம் வாழ்வில் செய்ய முன் வருகிறோமா? இந்த உயிர்ப்பு பாஸ்கா காலத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். என்னை போன்று நீ அடுத்தவருக்கு அமைதியை கொடுத்தாயா? என்னை போன்று அடுத்தவருக்கு மன்னிப்பை கொடுத்தாயா? என்னை போன்று அடுத்தவருக்கு இரக்கத்தை கொடுத்தாயா? அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வார்த்தைகளை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பிரதிபலிப்போம். இறைவன் நிச்சயமாக நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் என்ற உறுதியோடு வாழும் நற்கருணைகளாக வாழ இந்த தெய்வீக பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். அன்புக்குரிய சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இறைவனின் இந்த மாண்புக்குரிய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றிபன் பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசனா, உன்னதங்களிலே யோசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே யோசனா, உன்னதங்களிலே யோசனா. ஓசன்னா 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 ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய அதை தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்களென எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீரே. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை உரித்தாக்குகின்றோம் தகப்பனே. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் மது திருச்சபை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்புக்குரிய தகப்பனே, தர்மியான நாளிலே ஆண்டவர் இயேசுவை நற்கருணையாக பெறக்கூடிய எங்கள் உடலும் உள்ளமும் சிறப்பாக அவரை போன்று நல்ல காரியங்களையும் நன்மைகளையும் செய்யக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தருவீராக. குறிப்பாக பெற்றோரை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோராக, உறவுகளையும் நண்பர்களையும் நம்பிக்கையோடு வழிநடத்தக்கூடியவர்களாக, இந்த சமூகத்திற்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதற்குண்டான எண்ணங்களையும் அதற்குண்டான செயல்களையும் எங்கள் கைகளிலும் கரங்களிலும் எங்கள் கால்களிலும் எங்களது உள்ளத்திலும் வைத்து காப்பீராக. எங்கள் உடல் உள்ள சுகத்தை உம் திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொண்ட சகோதர சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையும் எங்களது தாயுமான மாட்சிமை கொண்ட கார்மல் அன்னை மரியா, அவருடைய கணவர் தூய வளனார், உமது திருத்தூதர்கள், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த எம் புனிதர்கள் குழந்தை திரசம்மாள், அவிலா திரசம்மாள், சிலுவை யோவான், மண்ணின் மறைசாட்சி, தெய்வ சகாயம் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழு விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை எதிர்கொள்ளாமல் உம்மீதும் உம்முடைய திருச்சபையின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒப்புயர்வற்ற நம்பிக்கையை மட்டுமே எதிர்நோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. அன்னை மரியாவின் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவின் அருளிலும் ஆவியின் வழி நடத்துதலிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வில் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள்
ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.